மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் பத்திரங்கள் குறித்து ஆர்டிஐயில் புதிய தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், தேர்தல் பத்திரங்கள் குறித்து ஆர்டிஐயில் புதிய தகவல் கிடைத்துள்ளது, என்ன தகவல்? அருணா, அதாவது 2019 ஏப்ரல் மாதம் அந்த தேதியில ஏப்ரல் மாதத்தில் இருந்து 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் எஸ்பிஐ வங்கி எவ்வளவு தேர்தல் பத்திரங்களை வித்திருக்கிறாங்க அப்படின்னா 22,217. இதுல 22,030 பத்திரங்கள் அப்படின்றது அரசியல் கட்சிகளால வங்கி கிட்ட கொடுத்து பணமா மாற்றப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய 187 தேர்தல் பத்திரங்கள் பிரதமர் நிவாரண நிதிக்கு போயிருச்சு. சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா சுமார் 12,156. இந்த விவரங்கள் எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் தான் இது. இப்போ ஆர்டிஐ மூலமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படின்றது வெறும் 2019 ஏப்ரல் மாதத்திலிருந்து செயல்படுத்தப்படல. அதுக்கு முன்னாடியே 2017ஆம் ஆண்டு இதுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டு 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த 2018 ஜனவரியில இருந்து 2019 ஏப்ரல் மாதம் வரைக்குமான, இன்னும் சொல்ல போனா மார்ச் மாதம் வரையிலுமான கிட்டத்தட்ட அந்த 15 மாதங்களுக்கும் தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த விவரங்களை உச்சநீதிமன்றம் கேட்கல, அதனால எஸ்பிஐயும் கொடுக்கல. ஆனா ஆர்டிஐ மூலியமா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமா ஒட்டுமொத்தமா எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வியில நமக்கான பதில் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட 15 மாதம், மீண்டும் சொல்றேன், 2018ஆம் ஆண்டு ஜனவரியில இருந்து 2019 மார்ச் மாதம் வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 4,362 கோடி ரூபாய் மதிப்பிலான 5,813 தேர்தல் பத்திரங்கள் விற்பனையாகப்பட்டிருக்குது. நான் மீண்டும் அந்த எண்களை சொல்றேன். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான அந்த ஒரு 15 மாத காலத்துல தேர்தல் பத்திரங்கள் 5,813 நம்பர்ல விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இதோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 4,362 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமா மதிப்பு பாத்தீங்கன்னா அந்த 2018ல இருந்து எஸ்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய விவரங்களோட சேர்த்து பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த தேர்தல் பத்திரங்களுடைய மதிப்பு 16,518 கோடி ரூபாய். இப்ப இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான ஆர்டிஐ உடைய கேள்வியின் மூலமா கிடைச்சிருக்க பதில்ல நமக்கு தெரிய வர்றது என்னதுன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட 15 மாதங்கள்ல மட்டுமே சுமார் 4,362 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலியமா விற்பனை செய்யப்பட்டு அரசியல் கட்சிகள் பெற்றிருக்காங்க. ஆனா உச்சநீதிமன்றம் கேட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட 5 ஆண்டுகள் 2019 ஏப்ரல் இருந்து 2024 பிப்ரவரி மாதம் வரையிலான அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமா 12,156 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு. சோ 5 வருஷத்துல சுமார் 12,000 ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்பனையானதுக்கும் வெறும் 15 மாதத்துல 4,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தேர்தல் பத்திரங்கள் அந்த மதிப்புல விற்பனை செய்யப்பட்டதற்குமான வித்தியாசம் ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ இத எதிர்கட்சிகள் கையில் எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. வெறும் ஏப்ரல் மாதம் 2019ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து மட்டுமல்லாம அதுக்கு முன்னாடி எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டது, அது எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது, அது எந்தெந்த கட்சிகள் பணமா மாத்தினாங்க போன்ற விவரங்கள் வெளியிடப்படணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற விஷயங்களை சொல்ல தொடங்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆர்டிஐ தகவல்ல எந்தெந்த வங்கிகள்ல இருந்து எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ உடைய தலைமை அலுவலகத்திலிருந்து எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு, கல்கட்டால இருந்து எவ்வளவு விற்பனை செய்யப்பட்டிருக்கு, புவனேஸ்வர்ல இருந்து எவ்வளவு செய்யப்பட்டிருக்குன்னு ஒவ்வொரு விவரங்களுமே தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்குது. எந்தெந்த டினாமினேஷன், எந்த மதிப்புல அது விற்பனை செய்யப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த டீடைலும் இப்ப கிடைச்சிருக்கு. சோ உச்சநீதிமன்றத்தில் இன்னும் இந்த மாதிரியான சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்டிஐ செயல்பாட்டாளர்கள் இந்த விவரங்களை எடுத்துட்டு போய் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட மேலும் கூடுதல் தகவல்களை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. அருணா, நிரஞ்சன், குறிப்பிட்ட 15 மாதத்தில் யாருக்கு தேர்தல் பத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் ஏதேனும் தெரிய வந்துள்ளதா? இந்த குறிப்பிட்ட விவரங்கள் என்பது இதுவரையும்
உச்சநீதிமன்றம் கேட்ட விவரங்களிலேயே அது இடம்பெறவில்லை. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கிறது. SBI வங்கி அந்த விவரங்கள், தேர்தல் பத்திர எண்கள் சம்பந்தமான விவரங்களை எதுவுமே கொடுக்கல அப்படின்றதுதான். ஆனா இந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் கேட்கவே இல்லை. அந்த 15 மாதங்கள்ல எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டது, யாரால வாங்கப்பட்டது, இந்த மாதிரியான எந்த ஒரு தகவலையும் கேட்கல. அவங்க ஒரு ரேண்டமான ஒரு நம்பரா தான் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து அவங்க கணக்குப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு அந்த விவரங்களை கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரேண்டமான ஒரு நம்பரா தான் இந்த 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. இதுல கூடுதலான தகவலா என்ன இருக்குது அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச்சில் இருந்து மட்டும் சுமார் 1500 கோடி ரூபாய் அளவிற்கான தேர்தல் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. டெல்லியில பாத்தீங்கன்னா 2300 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. காந்தி நகர்ல சுமார் 62,000 கோடி ரூபாய் மதிப்பு, 629 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு பிரான்ச்சுகள்லையும் எவ்வளவு விற்கப்பட்டிருக்கு, என்னென்ன தொகைக்கு விற்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் வந்திருக்கு. மற்றபடி அது யாரு வாங்கினாங்க, அது யாருக்கு கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரியான எந்த விவரங்களும் வெளியாகல. உச்சநீதிமன்றம் அது சம்பந்தமான தனி உத்தரவு ஒருவேளை பிறப்பிக்கும் பட்சத்தில் அது பொதுவெளியில விடப்படும். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் RTI மூலியமா கேட்கப்படும் பட்சத்தில் அந்த விவரங்கள் வெளியாவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி நிரஞ்சன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.